நம்ம டெஃபினிஷன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இன்றைக்கி எக்ஸசைஸ் 2.1 ப்ராப்ளம்ஸ் ரிவைஸ் பண்ணலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு மொத்தமே 4 ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் லிசன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MCQs 2 மார்க் கொஷின்ஸ் 3 மார்க் கொஷின்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. பட் இந்த பேட்டர்ன் பேசிக்காக நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் 2.2 2.3 எக்ஸசைஸ் ரெலவெண்ட்டான ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்க்கலாமா? which of the following expressions are polynomials in one variable and which are not அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது எதெல்லாம் ஒன் வேரியபிளில் இருக்குது, எது எதெல்லாம் இல்லை, ரீசன் கேட்டிருப்பாங்க. ஸோ சப்டிவிஷன் 1 பாருங்கள். 4x² - 3x + 7 இப்படி கொடுக்குறாங்க. அப்படின்னா கிவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு ப்ராப்ளம் எழுதுனீங்கனாலும் சொல்யூஷன் போட்டு கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிக்கோங்க. இதில் மொத்தம் ஆக்சுவலி எத்தனை வேரியபிள் எக்ஸிஸ்டாக இருக்குது, ஒன் வேரியபிளான்னு கேட்டிருக்காங்க. வேரியபிள்ஸ் மீன்ஸ் நமக்கு இந்த XY பேஸ்டாக என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அவ்வளோதான். இப்போ எக்ஸ் மட்டும்தான் இருக்குது இந்த பாலினாமியலை பொறுத்தவரை. ஸோ ஹியர் ஒன் வேரியபிள் எக்ஸிஸ்ட் இன் எக்ஸ். பாலினாமியல் இஸ் ஒன் வேரியபிள் பாலினாமியல். தட் இஸ் அன் அவ்வளோதான். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? y² + √2 கிவன் y² + √2. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன் வேரியபிள் மட்டும்தான் இருக்குது. ஸோ பாலினாமியல் இஸ் ஒன் வேரியபிள். y மட்டும் இருக்குங்கிறதுனால y மட்டும்தான் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். இட் இஸ் ஆல் ஆர் ஒன் வேரியபிள் பாலினாமியல். இப்போ அடுத்து பார்க்கலாம். 3√2 + t√2 இப்படி கொடுக்குறாங்கன்னா ஆக்சுவலி இது முதல்ல பாலினாமியலா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ரிசல்ட் பார்த்தோம். பாலினாமியல்னால் அதோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் நம்பராக தான் கிடைக்கணும். தட் இஸ் 0 கூட பாசிபிள் தான். 0 1 2 3 இருக்கணுமே தவிர ஃப்ராக்ஷனாகவோ நெகட்டிவ்லேயும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஒரு ரிசல்ட் பார்த்துருந்தோம். இப்போ இதை செக் பண்ணி பாருங்களேன். டி இருக்குது, டி தான் இங்கே வேரியபிள். ஸோ டிக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா 3t⁴1/2 எழுதணும். இது வந்து இட் இஸ் நாட் எ ஹோல் நம்பர், இது ஒரு ரேஷனல் நம்பர். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் நாட் a polynomial because exponents of the variable is not a whole number. So whole numberனா நமக்கு தெரியும் 0 1 2 3 இப்படி தான் இருக்கும், தவிர இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இட்ஸ் நாட் a polynomial. ஸோ இது வந்து நம்ம ஒன் வேரியபிள்னால் நமக்கு டிஃபைன் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நமக்கு பாலினாமியல் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ண தெரியும். அதுக்கடுத்து தான் பாலினாமியலோட ப்ராப்பர்ட்டிஸ் வைஸ் நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். சப்டிவிஷன் 4 பாருங்கள். y + 2/y. ஸோ இதுலேயும் பாருங்கள் கிவன் y + 2/y. இந்த டினாமினேட்டர் ஒய்யை நம்ம என்ன எழுதிக்கலாம்? y பவர் -1 எழுதிக்கலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் வருது. இட் இஸ் நாட் ஹோல் நம்பர் which is not a polynomial. Exponents of the variable is not a whole number. ஸோ பாலினாமியல் லிஸ்ட்டில் நம்ம எடுக்க முடியாது. அண்ட் லாஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். சப்டிவிஷன் 5 x⁻10 y⁻3 + t⁻5. நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் வேரியபிள்ஸ் எத்தனை இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, டி இருக்குது. மூணுமே தனித்தனி வேரியபிளாக தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. கிவன் விச் இஸ் எ பாலினாமியல் இன் 3 வேரியபிள்ஸ். எத்தனை வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதில் ஹைலைட் பண்ணிக்கிட்டா போதும். இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ரைட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆன் x² கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2 + x² + x. x² கோஎஃபிஷியன்ட். அப்போ x² கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன வேல்யூ இருக்குது? 1. ஸோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அங்கே 1 இருக்குதா அர்த்தம். 1.x². ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இஸ் 1. செகண்ட் சப்டிவிஷன் 2 - x² + x³ இருந்ததுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இஸ் -1. அடுத்து π/2 x² + x இருக்குன்னா x² கோஎஃபிஷியன்ட் π/2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இந்த டேர்மில் பாருங்கள் √2x - 1. ஆக்சுவலி இதில் எதுவுமே நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. பர்டிகுலராக x²க்கு டேர்மே இல்லைங்கிறப்ப 0. தட் இஸ் அன் ஆப். ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் x² இப்படி கேட்குறாங்கன்னா x² பக்கத்தில் இருக்கிற நம்பரை எடுத்து எழுதுனா போதும். அது சிம்பிள் என்ன சிம்பிளோ அந்த சிம்பிளோடு எடுத்து எழுதணும். நெகட்டிவ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நெகட்டிவோட மென்ஷன் பண்ணியிருக்கணும். தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஈச் ஆஃப் பைனாமியல் ஆஃப் டிகிரி 35 அண்ட் மோனோமியல் ஆஃப் டிகிரி 100. சூப்பராக கேட்டிருக்காங்கல்ல. பைனாமியல்னா என்ன அர்த்தம்? நமக்கு அதில் 2 டேர்ம் இருக்கணும். பைனாமியல் by 2. மோனோமியலாக ஒரே ஒரு டேர்ம் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஆஃப் டிகிரி 35 இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பைனாமியல் equation ஃபார்ம் பண்ணணும். மோனோமியலில் டிகிரி 100 இருக்கிற மாதிரி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ பைனாமியலில் நமக்கு 2 டேர்ம் இருக்கணும். இதுதான் ஹையஸ்ட் பவராக இருக்கணும். ஸோ x⁻35. இதுக்கு கீழே நீங்கள் x⁻34 x⁻33 வாட் எவர் நம்ம என்னென்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் அவர் அசம்ஷனாக 10x⁻35 - 2. it is one of the binomial on greatest power வந்து 35. ஸோ டிகிரி வந்து 35 சாட்டிஸ்ஃபை ஆகும். மோனோமியலில் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கணும். அதோட டிகிரி பார்த்திங்கன்னா 100. ஸோ 5x⁻100 அவ்வளோதான்.
இதுதான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இதே மாதிரி வேறு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். ஸோ நமக்கு பைனாமியலாக 2 டேர்ம் இருக்குது. இதுதான் ஹையஸ்ட் பவராக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டா ஓகே தான். அடுத்து எக்ஸாம்பிள் 4. ரைட் த டிகிரி ஆஃப் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ். டிகிரி ரொம்ப அழகான கொஷின், ரிப்பீட்டட் கொஷின். ப்ளீஸ் லிசன். சப்டிவிஷன் 1. 5x³ + 4x² + 7x. ஸோ இதில் ஹையஸ்ட் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் 3. அப்போ இந்த 3ங்கிறது தான் the degree of the polynomial. So highest power of the variable is 3. Degree of polynomial is 3. ஸோ இப்படி கொஞ்சம் எழுதுங்க, நமக்கு ஈஸியாக புரியும். பேப்பர் கரெக்ஷன் அப்பயும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் பேப்பர் பார்க்குறப்ப. செகண்ட் சப்டிவிஷன் 4 - y². கிவன் 4 - y². இதில் ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. Therefore degree of polynomial is 2. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷன் 5t - √7. இது கான்ஸ்டன்ட்க்கு தான் இருக்குது, வேரியபிள் இல்லை. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ நமக்கு டேர்ம் பார்த்தீங்கன்னா t தான். ஸோ டீயோட பவர்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கலாம் 1. ஸோ highest power of the variable is 1. Degree of polynomial is 1. Fourth subdivision 3. ஒரே ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிளாக தான் நம்ம எடுக்க முடியும். the only term here 3. 3 என்ன எழுதிக்கலாம் 3 × x⁻0 எழுதிக்கலாமா? x⁻0 வேல்யூ 1 அவ்வளோதான். ஸோ டிகிரி ஆஃப் பாலினாமியல் இஸ் 0. அவ்வளோதான். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். 5th ப்ராப்ளம். கிளாஸிஃபை as the following as linear, quadratic and cubic polynomial. ஸோ லீனியர்னா என்னென்னு பார்த்துருக்குறோம், குவாட்ரடிக்னா என்ன, கியூபிக்னா என்ன, ஆல்ரெடி இதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். லீனியர் மீன்ஸ் உங்களுடைய ஹையஸ்ட் டிகிரி வேல்யூ 1, குவாட்ரடிக் கிவனில் டிகிரி வேல்யூ 2, கியூபிக்னா டிகிரி வேல்யூ 3 இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் கியூபிக். இப்போ நமக்கு சப்டிவிஷன் வைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். x² + x. இதோட டிகிரி பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கலாம், இப்போ தான் டிகிரியோட ஃபார்மேட் பார்த்தோம். ஹையஸ்ட் பவரில் 2 தான் இருக்குது. 2 இருந்ததுன்னா இட் இஸ் குவாட்ரடிக். வெரி சிம்பிள், இட் இஸ் குவாட்ரடிக் பாலினாமியல். அடுத்து x - x³ கொடுக்குறாங்க அப்படின்னா டிகிரி ஆஃப் பாலினாமியல் இஸ் பவர் 3 தான். அப்போ இட் இஸ் கியூபிக் பாலினாமியல். அடுத்து y + y² + 4. கிவன் பாலினாமியல் பார்த்தீங்கன்னா y + y² + 4. டிகிரி ஆஃப் பாலினாமியல் இஸ் ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. ஸோ இட் இஸ் குவாட்ரடிக் பாலினாமியல். அடுத்து 1 + x. ஹையஸ்ட் டிகிரின்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ இட் இஸ் எ லீனியர் பாலினாமியல். பவர் 1 இருந்ததுன்னா லீனியர் பாலினாமியல். அடுத்து 3t கொடுத்தாங்கனாலும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிகிரி வேல்யூ நமக்கு 1 தான் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ லீனியர் பாலினாமியல். அடுத்து 6th subdivision r². The degree of given polynomial is 2. So it is quadratic polynomial. And last one 7x³. Degree of polynomial நமக்கு என்னவா இருக்கலாம் 3. So 3 இருந்தால் it is cubic polynomial. That is our answers. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிகிரி பேஸ்டாக தான் இந்த கான்செப்ட் ஃபுல்லாகவே நம்ம ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் 2.1 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி போர்டில் சாப்டர் 2ல் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளத்துக்கான ஃபுல் சொல்யூஷன்ஸ் பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட இதில் 5 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல நமக்கு டேர்ம் வைஸ் பாலினாமியல் தானா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. அடுத்து கோஎஃபிஷியன்ட் கேட்டிருந்தாங்க. அடுத்து மோனோமியல் பைனாமியல் ரிலவெண்ட்டாக எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் டிகிரி வேல்யூ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அடுத்து லீனியர், குவாட்ரடிக் அண்ட் கியூபிக் பாலினாமியல்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 5 டாப்பிக்லையுமே நமக்கு எம்சிக்யூஸ் ஆகட்டும் 2 மார்க் கொஷின்ஸ் ஆகட்டும் அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அண்ட் இந்த டாபிக் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அடுத்த டாபிக் எல்லாமே ஃபாலோ பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரே ஒரு தடவை எழுதி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் அழகாக நோட்ஸ் வச்சுருப்பீங்க, உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். ஜஸ்ட் யூ ரீட் ஆல் ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு இதெல்லாம் ரீட் பண்ணாலே உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டுமே அழகாக தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ 1 பார்த்துட்டு வீடியோ 2 பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தக்ஷயா சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கிளாஸ் 9 and 10th சிபிஎஸ்சி அண்ட் மெட்ரிகுலேஷன் எல்லா கிளாஸஸான டாப்பிக்கும் ஈஸியாக ஷார்ட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அண்ட் கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you.